Praise the Lord. இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். ஆண்டவர் நம்மளிடத்துல பேச இருக்கிற வார்த்தை, எனக்கு காண்பித்து உங்களுக்கு கற்பிக்கிற வார்த்தை, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. அதாவது கிறிஸ்துவுல நிற்கும்போது, கிறிஸ்துவோட அன்புல நிற்கும்போது, கிறிஸ்துவோட அன்புல இருக்கும்போது அவருடைய சத்தியத்தின் மீறி நீங்க நடக்க மாட்டீங்க. அவருடைய சத்தியத்தின் ஊடாய் நடக்கும்போது, உங்களை துன்பப்படுத்தும் போது, நீங்க அந்த துன்பத்தை வார்த்தையினாலும் மொழிகளாலும் தீமையான வார்த்தை, அதாவது கெட்ட வார்த்தை சொல்லி ஹார்ம் பண்றதா இருக்கட்டும், உங்களை காயப்படுத்துற வார்த்தைகளை சொல்லி உங்கள் மேலே இல்லாத பொய்யுரைத்து உங்களை பொய்யுரைத்து எல்லாராலும் பகைக்கப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது, அப்படி தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த கூட்டம் அறியும். அதனால் இப்படி செய்கிறார்கள். அப்படி செய்யும் போதும் நீங்கள் அமைதியாய் பொறுமையாய் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர் நிமித்தம், அதாவது அந்த சத்தியத்தில் இருந்து சத்தியத்தின்படி சத்தியத்தை கேட்கிறோம் அல்லவா, இந்த வேத சத்தியத்தை பரிசுத்த வேதாகமத்தில் கூடப்படுகிற பரிசுத்த வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் நடப்பிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி நடக்கும்போது வருகிற பாடுகள்ல சகித்து நிற்கிறோம் அல்லவா, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பரலோகத்துல மிகுந்த பலனை, பூமியில பூமியில அதற்கு உண்டான பலனை இல்லாட்டியும் பரலோகத்துல ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு பலன் உண்டு. அங்க பரலோகத்துல தூதர் சேனைகளோடு ஆராதிக்கிற அந்த பலன் உண்டு. அங்க பரலோகத்துல நீங்க என்ன நன்மையை விதைக்கிறீர்களோ அங்க பரலோகத்துல நீங்க பொக்கிஷங்களை சேமித்து வைக்கிறீர்கள். பரலோகத்துல உங்களுக்கு பலன் உண்டு. இங்க யாரு நீங்க நன்மை செய்தாலும் இங்க யார் உங்களுக்கு அதற்குண்டான பலனை தருவார்கள் என்று நீங்க நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு மிகுந்த பலனை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்னிருந்த, அதாவது நமக்கு முன்னோராய் இருந்த, நம்ம வேதத்துல பார்க்கிற அநேக சான்றை நம்ம பார்க்கிறோம். அவர்களையும் இப்படிதான் துன்பப்படுத்தினாங்க. வார்த்தையில நிற்கும் போது, வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவருடைய அன்பை பிரசங்கிக்கும் போது, அவருடைய வல்லமையை எடுத்துரைக்கும் போது, அவருடைய வழிகளை நாம் சொல்லும் போது எதிர்த்து நின்று தீர்க்கதரிசிகளையும் அப்படிதான் பண்ணாங்க. இன்னும் அநேக சான்றுகள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையில நின்று ஆண்டவருக்காக உயிரை விட்டவங்க பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்தவான்கள் அநேகர் உண்டு. அதனால கலக்கம் அடையாம தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையில நெல்லுங்க. அவருடைய வார்த்தையில நிற்கும் போது அவர் உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவனுடைய வார்த்தையில நீங்க நிற்கும் போது உங்களுக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உம்முடைய சத்தியத்தில் நிற்கும் போது வருகிற போராட்டத்தை நாங்கள் எதிர்த்து நின்று இயேசுப்பா உம்முடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, வர துன்பங்கள், வர எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து நின்று எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீர்களாக தகப்பனே. இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறவங்களை தூஷணமாய் ஏளனமாய் பேசுற எல்லார் மேலேயும் உம்முடைய கரம் காணப்படட்டும். அவர்களை தயவாய் மன்னித்தரலுங்க. இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அவர்களை தயவாய் மன்னித்தரலுங்க. அவர்கள் பேசும்போதும் எங்களிடத்திலிருந்து இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா எங்களுடைய சுயம் கோபத்தை அடக்கி கொண்டு நீர் எங்களுக்குள்ளாக இருந்து சப்பா உம்முடைய சார்ந்த குணத்தை எங்களுக்குள்ளாக தருவீராக தகப்பனே. கர்த்தர் நீர் அவ்விதமாய் எங்களை
இசப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக இழுத்து அழைத்து கொண்டு செல்வீராக ராஜா. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்புக்குள்ளாக இன்னும் நிலைத்திருக்க, உம்முடைய பரிசுத்துக்குள்ளாக இன்னும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா இசப்பா இன்னும் சந்தோஷப்பட்டு இசப்பா கலிகூற இசப்பா பாடுகளை நினைத்து இசப்பா வருந்தாமல் உம்முடைய சத்தியத்தில் நிற்க பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளாக எங்களுக்கு கலிகூறுதலையும் சந்தோஷத்தையும் சப்பா நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா துதிக்கிறோம் தகப்பனே. சப்பா பரலோகத்துல எங்களுக்கு பலன் வைத்திருக்கிறீர் இசப்பா. பரலோகத்தையே எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறீர் இசப்பா. அந்த பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இசப்பா உம்முடைய வழியில நாங்கள் நடந்து இசப்பா அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற காணானை நாங்கள் காண கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. நீர் வர போகிறீர். உம்முடைய வருகைக்காக ஆவலாய் காத்திருக்க இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நீர் ஒருவரே பெருகணும், நாங்கள் சிறுகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள்.